கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சற்று தியானிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், the book of Exodus chapter 14 verse 13 and 14. 13-14 வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 13ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 14ஆம் வசனத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Do not be afraid, the Lord will fight the battle for you. Do not be afraid, the Lord will fight for you. The Lord will fight the battle for you. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமான ஒரு வசனம் தான். இந்த வசனத்தின் சூழ்நிலைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அந்த வார்த்தையை பேசினார், இதை தொடர்ந்து ஆண்டவர் எப்படி ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு 3 தலைப்பின் கீழே நான் உங்களோடு இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை இருந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, the worries of the people, ஜனங்களுடைய கவலை, பயம் இல்லாவிட்டால் பிரச்சனை என்ன? The worries, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஒரு விதமான கவலையிலே அங்கே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனை என்னவா இருந்தது என்று சொல்லி இந்த முந்தின வசனங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். நாம் வாசித்த வசனத்திலே the word of the Lord, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன? The wonders of the Lord, the wonders of the Lord. The worries of the people, the word of the Lord and the wonders of the Lord. இந்த 3 காரியத்தின் அடிப்படையிலே உங்களோடு சில காரியங்களை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது முந்தின அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். They were in slavery for 430 years. 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த அடிமைத்தனத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் அங்கே அநேக அற்புதங்களை அவர்களுக்காக ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 51ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அன்றைய தினமே. அதுக்கு அடுத்த வசனத்தில், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போல, ஆண்டவர் அவருடைய புறப்படுதலையும் அவருடைய பாதையும் ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருந்தார். அவர்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வருவதற்கு மிகவும் எளிமையான சில காலத்துக்குள்ளாகவே, சில நாட்களுக்குள்ளாகவே அவர்கள் சென்றடையக்கூடிய பாதை இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்கிறது, அங்கே யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறா, அங்கே வேதம் சொல்கிறது, 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது அவருக்கு சமீபமானாலும், பெலிஸ்தரின் தேசத்து வழியாக போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், God did not lead them by the way of the land of the Philistine, although that was near. அது ஈஸியா இருந்தாலும் பக்கமா இருந்தாலும் ஆண்டவர் நடத்தல. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏன் சுலபமா நீங்கள் நடத்தலாமே, ஆண்டவரை இப்படியே ஒரு வழி இருக்குது, ஏன் இந்த வழியை விட்டுட்டு இப்படி ஒரு வழியை நடத்துறீரே? Although that was near, God did not lead them by the land of Philistine. அந்த வழியாக கர்த்தர் அவர்களை நடத்தவில்லை என்று பார்க்கிறோம். இந்த வழியை நடத்துறாரா? 18ஆம் வசனத்திலே, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். என்ன பண்ணாரா? ஆண்டவர் சுத்தல்ல விட்டாரா? சில இடத்துல என்ன ஆண்டவரே நமக்கு தெரியாது, சுற்றி போக பண்ணினார். So detours and dead ends are also plan of God in our lives. சில நேரத்தில் detours, வழியை மாற்றி விடுறது, அது மாத்திரமல்ல dead ends. dead end என்ன சொல்றது? என்னது? முட்டு சந்து. அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த இடத்துல அப்படிதான் பார்க்கிறோம், சுற்றி போக பண்ணினார் அங்க போட்டிருக்கு.
தொடர்ந்து அவர்கள் வரும்பொழுது ஒரு முட்டு சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஒரு டெட் எண்ட், கல்டிசாக் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுக்கு முன்பாக போக முடியாது. என்னது, அங்கே செங்கடல் முன்பாக நிற்கிறது, பார்வோனுடைய ராணுவம் பின்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, அங்க போட்டிருக்கு, சுற்றி போக பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாதையை அவர் திட்டம் பண்றார். அல்லேலூயா. although that was near, அது சுமுகமாக இருந்தாலும் சமீபமாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த பாதையிலே, நாம் நினைக்கிற பாதையில விடாம இன்னொரு பாதையிலே ஆண்டவர் செல்ல அனுமதிக்கிறார். ஆண்டவருடைய அனுமதியோடு தான் இதை செய்கிறார்கள். நீங்கள் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம், நீங்கள் திரும்பி மித்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கில் முன்னாடியில் பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இந்த இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக ஆண்டவர் நடத்தி சென்று போகிறார். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் நடத்தும் பொழுது சில சவால்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி வொரிஸ் ஆஃப் தி பீப்புள், அவருடைய கவலை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 காரியம். ஒன்று, அவர்களை சுற்றிலும் வனாந்திரமா இருக்குது. they were shut up, they were trapped in the wilderness. அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. வனாந்திரம் என்ன பண்ணுச்சா? அவர்களை அடைத்து போட்டது என்று பார்வோன் சொல்லுவான். பாருங்க, அவங்க the wilderness has closed them in, hemmed them in, அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சுற்றிலும் வனாந்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்குன்னா, பின்பாக எகிப்தின் ராணுவம், எகிப்தின் பார்வோனுடைய சீனை பின்பாக சுற்றிலும் surrounded by the wilderness, followed by the Egyptian army, Pharaoh's army. பின்பாக பின்னால் என்ன இருக்குன்னா பார்வோனுடைய ராணுவம். 5-9 முன்னாடி அப்படின்னா அங்க என்ன இருக்குது? செங்கடல் இருக்குது. முன்னாடி என்ன இருக்குது? செங்கடல் இருக்குது. சுற்றிலும் வடாந்திரம், முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோனுடைய சேனை. உள்ள என்ன? பயம். உள்ள என்ன இருக்குது? பயம். நீங்க அங்க பாருங்க, எத்தனாம் வசனத்துல? 10ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். they were very afraid, terribly afraid. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்புறம் பார்வோனிய ஆர்வம், முன்புறம் செங்கடல், உள்புறம் பயம். அவங்க பாருங்க, இதான் அவங்க பிரச்சனை. எங்க பார்த்தா சுற்றிலும் பிரச்சனை, முன்னாடியும் பிரச்சனை, பின்னாடியும் பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துருக்குதா? பாருங்க, இப்படிப்பட்ட சில தலையாட்டுறீங்க. ஆமா, இதுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிறீங்க. தலைக்கு மேலேயும் பாருங்க, எல்லா பக்கம் சுற்றிலும். தாவீது சங்கீதத்தில் எழுதும்போது சொல்றாரு, சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, சங்கீதம் 3:6 அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுற்றிலுமாக சூழ்நிலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற என்று சொல்கிறார். சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர் இருக்கலாம். அங்கே 118ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்கிறார்? 118ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள் என்று சொல்கிறான். they surrounded me, the enemies surrounded me, என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள். பாருங்க, ஒரு trapped, மாட்டிக்கிட்ட மாதிரி, எல்லா பக்கமும் எங்க போனாலும் திரும்ப முடியாதபடிக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சில நேரத்தில் நம்ம சொல்ற மாதிரி அவர்களை அந்த இடத்துல ஆண்டவரே மாட்ட வச்சார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தான் என்ன பண்றார்? சுற்றிலும் போக பண்ணினார். God allowed this detour, even though there was another route closer. இன்னொரு பாதை இருந்தாலும் இதை ஆண்டவர் அனுமதித்தார். ஏன்? ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வசனத்தில், இந்த 14ஆம் அதிகாரத்தில், ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்பாக வாசித்திருக்கலாம், வாசிக்காமல் இருந்திருக்கலாம், 3 முறை ஆண்டவர் சொல்றாரு,
இதன் மூலமாக நான் மகிமைப்படுவேன் சொல்றார். நீங்க வாசித்து பாருங்களேன், 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 14:4 சொல்றார் ஆண்டவர், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு அவருடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்ன சொல்றார் ஆண்டவர், மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. I will gain honor, I will glorify my name over Pharaoh and all his army என்று சொல்கிறார். என்னமாக நீங்கள் தொடர்ந்து 17ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் மகிமைப்படுவேன் சொல்றாரு. 18ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரையினாலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஹல்லேலூயா. The Egyptians shall know that I am the Lord. நான் தான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. Detour is the plan of God. Dead ends are also plans of God. ஆண்டவருடைய திட்டத்திலே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் என்று சொல்லி தெரியாது, முன்பாக போக முடியவில்லையே, சுற்றிலும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோமே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே இருக்கிறோமே என்று சொல்லி நினைக்கலாம். மிகுந்த பயம், உள்ளே பயம், உள்ளே பயம். நீங்கள் 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது பவுலும் அதான் சொல்றாரு, அங்கே புறம்பே பிரச்சனைகள், உள்ளே பயங்கள் என்று அவர் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் புத்தகம் வாசிங்க. புறம்பே போராட்டங்களும், 2 கொரிந்தியர் புத்தகம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். எப்போ பாருங்க, பவுல் சொல்றாரு பாருங்க, எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும், உள்ளே என்ன வரஞ்சா பயங்களும். troubled on every side, outside were conflicts, inside were fears என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் ஜெயம் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு சூழ்நிலைகள் ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்குள்ளாக அனுமதித்தார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில சில கேள்விகள் இருக்கலாம். எப்படியா சொல்றாரு, straight line is the shortest distance between 2 points. ஒரு நேர்கோடு தான் 2 புள்ளிக்கும் முடியான ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். மேபி தட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், பட் நாட் ஆல்வேஸ் த பெஸ்ட் டிஸ்டன்ஸ். அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கலாம், ஆனால் சிறந்த வழியாக அது இருக்க முடியாது. கர்த்தர் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு தெரியும் எது சிறந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எது சிறந்ததுன்னு தெரியும். We are always in a hurry, but God is never in a hurry. ஆண்டவர் ஒருபோது அவசரப்பட மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அவசரப்படவே மாட்டார். ஆண்டவர் சிலத்துல நம்ம பொறுமையை ஆண்டவர் சேர்ந்து சோதிப்பார். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் இவ்வளவு பொறுமையா இருக்க வேண்டியது இருக்குதே. மோசே ஆண்டவர் அழைத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள், மக்கள் விடுதலையாக வேண்டும். மோசேயை 40 வருஷம் அழைத்து வனாந்திரத்தில் அனுப்பி உருவாக்கிட்டார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உருவாக்குறதுக்கு 2 வருஷம் போதாதா, 1 வருஷம் போதாதா, 6 மாசம் போதாதா? இன்னைக்கு நிறைய இன்டென்சிவ் ட்ரைனிங்லாம் இருக்குது. ஏன் ஆண்டவர் இன்டென்சிவ் ட்ரைனிங் மோசேக்கு கொடுக்கல? ஏன் ஒரு லாங் டேர்ம் ட்ரைனிங் கொடுத்தாரு? 40 வருஷங்கள். பவுல் அப்படியே பார்த்தீங்கன்னா வேதத்தை கரைத்து குடித்த பவுல், ஆண்டவர் தொட்டவனே ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுத்து அனுப்பியிருக்கலாமே, இல்லை. 3 ஆண்டுகள் அங்கே எங்க இருந்தாரு, அரபு தேசத்தில் இருந்தார் என்று சொல்கிறார் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில். அது மாத்திரமல்ல, அவர் முதல் மிஷனரி பயணம் சென்றது ஆண்டவர் அவர் தமஸ்கு ரோட்டில் தொட்ட 14 வருஷத்துக்கு பின்பாக தான் அவர் என்ன செஞ்சார், முதல் மிஷனரி பயணமே சொன்னார். He went as a first missionary for the first missionary journey after 14 years of his conversion. 14 வருஷம் கழிச்சு தான் போனார். அரபு தேசத்தில் வச்சு ஆண்டவர் உருவாக்கினார். இதெல்லாம் காண்பிக்கிறது God is never in a hurry. God has an appointed time for everything. Hallelujah. ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏன் என்று தெரியாது. ஆகவே இங்க பாருங்க, ஜனங்களுடைய கவலை, ஜனங்களுடைய பிரச்சனை என்று நம்ம பார்க்கிறோம். சுற்றிலும் வனாந்திரம், பானோண்டு ராணுவம் பின்புறம், செங்கடல் முன்புறம், பயங்கள் உட்புறம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிக்கலாம். அந்த அதிகாரத்தை ஒன்று, the Egyptians pursuit, அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். the Israel's panic, இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போகிறார்கள்.
God's power, demonstration of God's power. ஆண்டவருடைய வல்லமையை நம்ம அங்கே பார்க்கிறோம். சரி பாருங்க, அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஏன் இப்படி என்று சொல்லி. ஆனால் ஒன்று நினச்சிக்கிறோம், ஆண்டவர் இம்மட்டும் கொண்டு வந்தது நம்மை கைவிடுவதற்காக அல்ல, திராட்டில் விடுறதுக்காக அல்ல, ஒரு அற்புதத்தை நமக்காக செய்வதற்காக. அல்லேலூயா. God did not bring you out this far not to abandon you. உங்களை கைவிட்டுறதுக்காக ஆண்டவர் கொண்டு வரல, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏன் இவ்வளவு தூரம் இம்மட்டும் நடத்தினார்? 10 மாதங்கள் எவ்வளவோ காரியங்களை ஆண்டவர் செய்து இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நம்ம விட்டுருவாரு? ஆண்டவர் விடமாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க சூழ்நிலையில சில கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இம்மட்டும் உங்களை ரட்சித்து உங்களை வழிநடத்தி வந்த நான் உங்களை கைவிடுவதற்காக வரைக்கும் கொண்டு வரல, உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். அது உங்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாக அந்த அற்புதத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம ஒரு பிளேஸ் ஆஃப் டெஸ்பரேஷன் கொண்டு வரார். God brings us to a place of desperation. ஏன் சொன்னா, so that we can come to a place of dependence on him. அவரே நாம் சார்ந்திருக்கத்தக்கதாக, அவரே நாம் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக. இங்க அவங்க வேற வழியே கிடையாது, மேல மாத்திரம் தான் பார்க்கணும். இப்போ அவங்க அல்லேலூயா எங்கேயும் பார்க்க முடியாது. எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான், மேல மாத்திரம் தான் பார்க்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் நீ எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான், மேல பார்த்தா தான் உங்களுக்கு விமோசனம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு சில நேரத்தில் நம்ம கொண்டு வருவார். God will take us to a place of desperation so that we can totally depend on him. ஆண்டவரே நாம் சார்ந்திருக்கத்தக்கதாக, a place of dependence. அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரத்தில், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கதறினார்கள், என்ன செய்தார்கள், முறையிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். they cried out to the Lord என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் கர்த்தர் திட்டம் பண்ணுகிறார். அல்லேலூயா. God plans everything. God plans. ஆகவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், in God's program there is no panic, only plans. அல்லேலூயா. ஹெவன்ல என்னைக்குமே ஒரு பேனிக்கே இருக்காது. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யும், எல்லாம் ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. ஒன்லி பிளான்ஸ் தான். ஆண்டவர் எல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி எங்க இருந்து எங்க கொண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம பிடித்து கொண்டு அவருடைய கரத்தை இறுக நம்ம பிடித்து கொண்டால் ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன், the word of the Lord. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை அங்கே வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன வார்த்தை வருகிறது? 13ஆம் வசனத்திலே, பயப்படாதிருங்கள். பாருங்க, அதான் அற்புதமான ஒரு வார்த்தை. அநேக நேரத்தில் இந்த பயம் தான் நம்மளை அப்படியே வாட்டி வதைச்சிருது. Fear cripples us, paralyzes us. அது என்ன பண்ணுது? முடக்கி போடுறது பயம். ஐயோ என்ன நடக்க போமோ, என்ன செய்ய போறோமோ, இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சில இடத்துல பயம். இப்படி போயிட்டு இருக்குது, என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்தை பிசாசு நிறைய நம்ம உள்ளத்தில் வச்சிடறான். Fear comes from the enemy. ஆண்டவர் சமாதானத்தை தருவதை தவிர நம்ம வாழ்க்கையில் பயத்தை கொடுக்குறார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில், fear has torment, பயம் வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயம் வேதனை உள்ளது. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தர் சொல்லி தேற்றுகிற வார்த்தை, பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே. ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல முதல் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வேதாகமத்திலே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் மோசேயை பார்த்து ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அதாவது முதல் முறையாக பயப்படாதேன்னு சொல்ற வார்த்தை. முதல் வாக்குத்தத்தம் இல்ல, முதல் முறையாக ஆண்டவர் பயப்படாதே நீ ஆபிரகாமை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு 15:1, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பயப்படாதே. அநேக நேரத்தில் ஆண்டவரை இப்படி இருக்கிறது என்று சொல்லி திகைத்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்ற காரியம், இந்த 15:1 இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள் 365 முறை ஆண்டவர் பயப்படாதேன்னு பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே. ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும். ஏன்னா எல்லா சூழலும் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக சிலத்தில் பயம் என்கிற ஒரு காரியம் வந்து விடுகிறது.
அபிரகாமுக்குள்ளாக அந்த வந்துச்சு. அபிரகாமை பார்த்து பயப்படாதுன்னு சொல்றாரு, மோசேயை பார்த்து சொல்றாரு, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பவுலை பார்த்து கூட சொல்றாரு, பயப்படாதே பவுலே, தைரியமா பேசு அப்படின்னு சொல்றாரு. பவுலுக்கு அந்த வார்த்தை தேவைப்படுகிறது, உங்களுக்கு எனக்கும் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், you may be surrounded by wilderness, problems before you, problems behind you, fears inside you, but still the word of God says, do not be afraid. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் அங்கே நிறைய காரியம் சொல்றாரு. 13:14 ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, stand still அப்படிங்கிறார். நின்று, எங்கே ஓடி போயிடாத. they were tempted to flee. இந்த நேரத்தில் எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தது. ஆண்டவர் சொல்ல, எங்கேயும் ஓடி போத, ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல இரு, உனக்காக வழி திறக்கும். அல்லேலூயா. ஸ்டாண்ட் ஸ்டில். பாருங்க, அவங்க பயந்துருக்காங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதுங்கிறாரு. ஓடிடலாமா நினைக்கிறான். ஆண்டவர் சொல்ற, எங்கேயும் போகாத, இருக்கிற இடத்துல அப்படியே இரு அப்படிங்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில், நின்று கொண்டு அப்படின்னு தமிழ்ல அப்படியே எழுத்து போக்கில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் ஸ்டாண்ட் ஸ்டில், எங்கேயும் போகாத, அப்படியே நில்லு, பின்னாடியும் பார்க்காத, எங்கேயும் பார்க்காத, நில்லு, உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பாருங்கள், எதை? கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். See the deliverance, salvation of the Lord which he will accomplish for you today. அங்க போட்டிருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தரே அவர்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சார். அல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் அற்புதம் பெறதுக்கு யாத்திரமா கேண்டிடேட்டு, பிரச்சனையா இருக்க ஆள் தான் கேண்டிடேட். அல்லேலூயா. அப்போ இஃப் யூ ஆர் இன் a trouble or problem, you are a candidate for a miracle. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவரால் முடியும், ஆண்டவருக்கு முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். See the salvation which he will accomplish for you today என்று ஆண்டவர் அங்கே சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இந்த பிரச்சனை இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் நிரந்தரமான ஒரு தீர்வை உங்களுக்கு தர, நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் தர. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் தரார். அல்லேலூயா. நம்முடைய வலிகளுக்கு, வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் தருவார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நினைச்சு பார்த்துருப்பாங்களே, என்ன ஆண்டவரே புரியல, என்ன சொல்றீரு, இப்படி கொண்டு எங்களை ஒரு டிராப்பில் மாட்டி வச்சுக்கிட்டு இன்றைக்கு பயப்படாதுங்கிறீரு, ரட்சிப்பை பாருங்கள் என்கிறீரு. இதெல்லாம் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சில நேரத்தில் விசுவாசிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் சொன்னா அது நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். உங்களை சுற்றிலும் சில காரியங்கள் இருக்கலாம், முன்பாகவும் பின்பாகவும் இருக்கலாம், ஆனால் மேலே பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வழியை திறப்பார். அவருடைய பார்வையிலிருந்து, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அங்கே போட்டிருக்கு, see the salvation, the Egyptian that you see today, you will see them no more என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, the Lord will fight for you. உங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். and you shall hold your peace. நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அநேக நேரத்தில் நாம் சில காரியங்களை செய்ய விரும்புகிறோம். சில இடத்துல இந்த இடத்துல அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே எங்க முன்னாடி செங்கடல் என்ன பண்ண முடியும் பாருங்க. அதான் ஒரு தேவ மனுஷன் இப்படியா சொல்றாரு, impossibility is God's possibility, opportunity to display his glory and his might. Impossibility is God's opportunity to display his glory and his might. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கூடாத காரியங்கள் ஆண்டவர் தம்முடைய வல்லமையும் பலத்தையும் வெளிப்படுத்துவதற்காக அவருக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. அவருக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. நம்முடைய கூடாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் தம்முடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. எப்பா, இதில் ஏன் வல்லமைய ஏன் மகிமைய நான் வெளிப்படுத்துவேன். I will display my glory, I will display my power in this impossible situation that you are facing. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான்
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக இந்த வந்திருக்கிற காலை வேளையில வந்திருக்கிற நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் செயல்படுவார். சில காரியங்கள் நம்மளால முடியாது. எந்த முயற்சி பண்ணாலும் முடியாது. எவ்வளோ கையில் பணம் இருந்தாலும் முடியாமல் இருக்கலாம். எவ்வளோ திறமைகள் ஞானம் இருந்தாலும் முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை என்னால் முடியாது, ஆனால் உம்மால முடியும். ஆண்டவரை எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. யூ ஃபைட் மை பேட்டில் லார்ட், ஐ cannot do anything. எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி யோசபாத்து சொன்னது போல நம்முடைய காரியங்களை நம்ம அப்படியே அட்மிட் பண்ணும்பொழுது கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன சொல்றாரு? பயப்படாதுன்னு சொல்றாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நின்று கொண்டு எங்கேயும் ஓடி போயிடாத. சிலர் பாருங்க, பிரச்சனை வரும்போது அவங்க பல காரியங்களை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. சில நேரத்தில் உலகத்தை விட்டு போயிடலாமான்னு முடிவுக்கெல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எங்கேயும் போய் நில்லு, நான் உனக்காக கிரியை செய்வேன். ஹல்லேலூயா. ஐ ஸ்டாண்ட் ஸ்டில். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பை பாருங்கள். யூ வில் see the salvation, deliverance. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கடைசியாக the wonders of the Lord. ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் அப்படியே போகல, அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னா பண்ணுவார். ஹல்லேலூயா. காண்பீர்கள் சொன்னா காண செய்வார். நீங்க பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதெல்லாம் செய்து முடித்தார். நீங்க பின்னாடி அங்கே 15ஆம் அதிகாரத்தில் அவர்கள் இதெல்லாவற்றையும் பார்த்துட்டு கர்த்தரை துதிக்கிறாங்க. அவர் சொல்றாங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்கிறார்கள். 31ஆம் வசனம் 14:31 கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை. ஹல்லேலூயா. அண்டர்லைன் பண்ணுங்க. the Israel saw the great work, the magnificent work, the marvelous deed of God. ஆண்டவருடைய மகத்தான கிரியை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த காரியம் என்ன? 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல 3 காரியம். ஒன்று, ஆண்டவர் முதலாக என்ன செய்கிறார் அப்படின்னா 19:20 வாசிக்கிறேன். 19:20 அப்போது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. மேகஸ்தம்பம் முன்னாடி இருந்த மேகஸ்தம்பம் எங்க போயிடுச்சு? பின்னாக நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்தது. நல்லா கவனிங்க. திஸ் மிரக்கிள் வாஸ் டேக்கிங் பிளேஸ் டூரிங் நைட் டைம். இந்த அற்புதம் இரவு நேரத்திலே நடக்குது. இரவு நேரத்திலே நடக்குது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவை பகலாக்கி வைத்திருந்தார். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இரவை வெளிச்சமாக்கிற்று. ஆண்டவர் செய்த முதல் அதிசயம் சொன்னா, இரவை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் God turned the darkness into light. அந்த இரவு முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் பகல்ல இருக்கிற மாதிரி உணர்ந்தாங்க. They felt as if they were in the daytime. அவர்கள் பகல் நேரத்தில் இருக்கிறது போல அவர்கள் அங்கே ஃபீல் பண்றாங்க. ஆனா பின்னாடி எகிப்திற்கோ அது என்னவா இருந்துச்சா? இரவா இருந்துச்சு, அந்தகாரமா இருந்துச்சு. போட்டிருக்க it gave light by night என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இரவுகளை பகலாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறார். வெளிச்சத்தை இரவு முழுவதும் அவர்களுக்கு முதலாவதாக ஆண்டவர் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார். முதல்ல the first thing that Lord did was turning the darkness into light. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருளை ஆண்டவரால் போக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார் 18ஆம் சங்கீதத்தில், தேவரீரின் விளக்கை 28ஆம் வசனம், தேவரீரின் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். The Lord will lighten my path, lighten my darkness. என்னுடைய இருளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெளிச்சமாக்குவார். உடைய வாழ்க்கையில சில இடத்துல இருள் போல இருக்கலாம் சூழ்நிலைகள். ஆண்டவராலே இருளையும் வெளிச்சமாகக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பகல் நேரத்தில் மேகஸ்தம் இருட்டா மப்பு மந்தாரமாக இருக்கும். ஆனால் இருட்டு நேரத்தில் வெளிச்சம் இருப்பதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு காரியம். ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் இருள் போன்ற சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை வெளிச்சமாக மாற்றுவார்.
கர்த்தர் நமக்காக ஒரு தீபத்தை ஏற்றுவார். ஆண்டவர் நமக்காக இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்ன செய்த, அப்ப இருளின் நடுவே வெளிச்சம், இருளின் நடுவே வெளிச்சம், லைட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் டார்க்னஸ். இரண்டாவதாக சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரை, சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரை. God is making a way. இப்போ பாருங்க, வழி இல்லை, வெளிச்சம் இல்லாத இடத்துல ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டுக்கிறாரு, வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழி ஏற்படுத்த. அடுத்த வசனத்தில் பாருங்க, அங்க என்ன போட்டிருக்குது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர், 22 வசனம் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையில், in the midst of the sea there was a dry ground and God made the children of Israel walk on the dry ground. ஆண்டவர் அதிலே நடக்க போயினார். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஹல்லேலூயா. நம்ம நீங்கள் சில ஆரம்பத்தில் படங்கள்லாம் பார்த்துருக்கலாம், 10 கமாண்ட்மெண்ட்ஸு இப்படிப்பட்ட படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கடல் பிளக்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். செங்கடல் பிளக்கிறாங்க நடுவில் போகிற மாதிரி. ஆனால் ஓவர் நைட்டு கிராஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஓவர் நைட்டில் தி என்டையர் இஸ்ரேல் முழுமையாக கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஏதோ கொஞ்சம் தூரம் இங்கேருந்து அந்த எல்லாம் இவ்வளோ தூரம் ஒரு 40 அடி 50 அடி மாத்திரம் இல்லை, ஆண்டவர் விசாலமாக, அதாவது 5000 பேர் ஒரே லைனில் நின்று போனால் எப்படி இருக்கும், அப்படி போனாதான் என்ன பண்ண முடியுமா, ஓவர் நைட்டாக கிராஸ் பண்ண முடியுமா. அப்போ அந்த ஓரத்துலேருந்து இந்த ஓரம் வரைக்கும் 5000 பேர் இப்படி நின்னாங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கும், எத்தனை தூரம், அவ்வளோ பெருசாக ஆண்டவர் செங்கடலை பிளக்க பண்ணார் அப்படின்னு ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்கிறார். இப்போ 2 பேராக 4 பேர் 5 பேராகவே அத்தனை பேரும் போனோன்னா ஈஸியாக போக முடியாது. ஆனால் ஆண்டவர் விசாலமாக என்ன பண்ணார், ஆண்டவர் திறந்து விட்டார். எல்லாரும் அந்த அந்த என்ன போட்டிருக்கு பாருங்க, வெளியே கீழே நீங்கள் போட, அங்கே அவர்கள் பிறகாலே எங்கே இருக்குது, அவர்கள் 22 அங்கே பாருங்க, சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஓகே பாருங்க, ஆண்டவர் வழியை உண்டாக்குறவர். என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. வெட்டாந்தரை அப்படின்னா என்ன போட்டிருக்கு, ட்ரை கிரவுண்டுன்னு போட்டிருக்கு. தண்ணி அப்படி பிடிச்ச உடனே அது ஸ்லஷியா, அங்கே இல்லை ரொம்ப சேராக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். ஒவ்வொருத்தரும் முன்னாடி போகிறதுக்கே வைக்கப்படுறாங்க, என்னடா ஒட்டிட்டு காலை சேராக இருக்குது. இப்போ பாருங்க, மழை வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி போச்சுன்னா என்ன இருக்கும், ஒரே சேரும் சகதியுமாக இருக்கும். அந்த இடத்துல சேரு சகதியே இல்லை, வெட்டாந்தரையாக ஒரு ஹைவே மாதிரி இருந்திருக்குங்க அவங்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஹைவே மாதிரி. அவங்க எந்த ஒரு பிரச்சனை, காலில் கூட எதுவும் ஒட்டாதபடிக்கு, எந்த ஒரு சேரோ சகதியோ ஒட்டாதபடிக்கு அவர்கள் போய் அங்கே சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியம் செய்தாரா சூப்பராக செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் அந்த இரவிலே அவர்கள் கடந்து போக பண்ணினார், வழியை உண்டாக்கினார். சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை, அதாவது வழி. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43 அதிகாரத்தில், ஏசாயா 43:19 வசனம் வாசிங்க. ஏசாயா 43, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், வழியை உண்டாக்குவேன். நீங்க முந்திர வசனத்தில் ஒரு காரியத்தை, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு தான் இது சொல்றாரு. நீங்க 16 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சமுத்திரத்திலே வழியையும், ஏசாயா 43:16, வழிய தண்ணீர்களில் பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரை வீரர்களையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, இப்படிலாம் நான் செய்தது போல உங்களுக்காகவும் நான் வழி உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் நடுவாகவும் உண்டாக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்தின் வழியாகவும் வழியை உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே வழி தெரியாம தவிக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் வனாந்திரத்திலையும் வழி உண்டாக்குவேன். God says, I will make a way. God will make a way where there seems to be no way. எங்க வழி இல்லாத இடத்துல
கர்த்தர் நமக்காக வழியை உண்டாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வழியை உண்டாக்குகிற கர்த்தர். இருளின் நடுவே வெளிச்சத்தை அவரால் உண்டாக்க முடியும். சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரை வழியை கர்த்தரால் உண்டாக்க முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, எதிரியில் மத்தியிலே ஆண்டவர் வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. எதிரி அங்கே இருக்கிறான். எதிரியா கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடியே முங்கடிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அதே வழியில் இவனும் வேகமாக வரான். நீங்கள் வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. 14:23 மைக்கிலியா, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், இப்போ அதிகாலை வேலை வந்துருச்சு, கிழக்கு வெறுக்கிறது, சன்ரைஸ் அந்த டைம் வந்துருச்சு. அப்போ கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகளையும் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார் என்று யார் சொல்றா? எகிப்தியர் சொல்றாங்க. எப்பா, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வண்டியெல்லாம் என்ன டயர்லாம் வெளியே வருது, சேரியட்டோடைய என்னது வீலெல்லாம் கலந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி அவன் பயந்து ஓடிடலாமா, ஓடி போவோம்ங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, ஹல்லேலூயா, சொல்றாங்க, the Lord fights for them என்று சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல, the Lord is on their side, the Lord is helping them, அவர்களுக்கு துணை நின்று என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும் போது உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. எல்லாம் இப்போ வெளியே வந்துட்டான் இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்க நடுவுல நிற்க மாட்டிக்கிட்டாங்க. யாரு? எகிப்தின் ராணுவம், பார்வோனுடைய சேனை எல்லாம் உள்ள நிற்குது. மோசையை பார்த்தாண்ட சொல்றாரு, இப்போ மறுபடியும் கோலை நீட்டு, கையை நீட்டு அப்படிங்கிறாரு. அவன் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த நேரத்தில் நமக்கு அற்புதம் செய்ய முடியும்? காலையில் தான் இல்லை, ராத்திரியும் நமக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வச்சிருப்போம், இப்போதான் செய்யணும். God can do a miracle at any time. ஆண்டவர் எந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்காக செய்ய முடியும். இங்கே பார்க்குறோம், இப்போ விடிய காலம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் ஆண்டவர் மறுபடியும் அந்த தண்ணீரை அங்கே வர பண்ணுகிறார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. ஒருவனாகிலும், பின்தொடர்ந்த ஒருவனாகிலும். கர்த்தர் சொன்னார்ல, இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒரு நாளும் காண மாட்டாய். ஹல்லேலூயா. ஒருவனும் தப்பவில்லை என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜனங்கள் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்ப வைத்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தார். எதிரியின் நடுவே வெற்றி. ஹல்லேலூயா. எதிரி பார்க்கத்தக்கதாக, அவன் வாயிலே சொல்லத்தக்கதாக கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்றாரு, கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்றாரு அப்படின்னு சொல்லத்தக்கதாக அவர் எல்லாரும் மடிந்து போனார்கள். ஆகவேதான் சங்கீதம் 23:5 சங்கீதக்காரன் சொல்றாரு, சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. God prepares a table in the midst of the enemies. ஆண்டவர் சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தம் படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம இகழ்ந்தவர்கள், நமக்கு துன்பம் மறுவளித்தவர்கள், ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவர் அகன்று போக செய்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியிலே ஆண்டவர் வெற்றியை தருகிற கர்த்தர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மகத்தான கிரியை. ஹல்லேலூயா. மகத்தான கிரியை. அந்த கிரியை எப்படிப்பட்ட கிரியா? மகத்தான கிரியை. கர்த்தர் செய்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். இருளின் நடுவிலே வெளிச்சத்தை உண்டாக்கினதை அவர்கள் பார்த்தார்கள். சமுத்திரத்தின் நடுவிலே ஆண்டவர் வெட்டாந்தரை ஏற்படுத்தி வழி ஆயத்தம் பண்ணி பார்த்தார்கள். எதிரியை கவிழ்த்து போட்டதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் சொல்றார்கள், கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய மகத்தான கிரியை இது. This is a marvelous work of God. இதுதான் அதிசயம். ஹல்லேலூயா. அதிசயம் என்றால் அது ஆச்சரியமானது. ஆகவே தான் மீகா 7:15 ஆண்டவர் சொல்றாரு, மீகா 7:15,
அன்றைக்கு எகிப்தியர் மத்தியிலே செய்த அதிசயங்களை நான் உங்களையும் காண செய்வேன். அல்லேலூயா. அதிசயங்களை காணப்படுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண செய்வேன். I will show you wonders. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். முடியாத ஒரு காரியம், impossibility. Our impossibility is God's opportunity to display His glory and His power. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. சுற்று வழியும் கர்த்தர் அனுமதிக்கிறது தான், டெட் எண்ட்ஸும் கர்த்தர் அனுமதிக்கிறது தான். ஆனால் கர்த்தர் அங்கே வைத்து நம்மை ஆண்டவர் கைவிட்டு விடுவதற்காக, கொன்று போடுவதற்காக டெட் எண்ட்ஸுக்கு கொண்டு வருவதில்லை. அங்கே நமக்காக ஒரு வழியை திறப்பதற்காக கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அங்கே ஒரு வழியை நமக்காக திறப்பதற்காக God brings us to dead ends so that He can open a way and glorify His name. ஹல்லேலூயா. தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் அங்கே செய்கிறத பார்க்கிறோம். அப்போ முதலாவது நான் சொன்னேன், the worries. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியே உள்ளே சுற்றிலும் சில பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், திகைத்து போயிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. நின்று கொண்டிருங்க, எங்கேயும் போயிடாதுங்க. ஏதாவது நீங்க பிளான் பண்ணி ஏதாவது செஞ்சிடாதுங்க, நீங்க முடிவெடுத்துறாதுங்க. ஸ்டில் ஸ்டாண்ட் ஸ்டில். ஹல்லேலூயா. ஆண்டவர் நின்று கொண்டு என்று கர்த்தர் சொல்றாரு. நின்று கொண்டு. அதே தான் யோசபாத்துக்கு ஆண்டவர் சொன்னார், நின்று கொண்டு நாங்கள் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்று ஆண்டவர் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. பாருங்க, பாருங்கள், உன் கண்கள் காணத்தக்கதாக அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை அங்கே வந்தது என்று பார்க்கிறோம். the word of the Lord. மூன்றாவதாக the wonders of the Lord. wonders என்று சொன்னால் மனுஷனால் செய்ய முடியாததை கர்த்தர் செய்கிறார். நம்மளால் செய்ய முடியாத ஒரு காரியம். சில இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். ஒரு பிளேஸ் ஆஃப் டெஸ்பரேஷன். நம்மளால் முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, லாஸ்ட் மினிட் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் மினிட் டெலிவரன்ஸ், LMD. இன்னைக்கு லீவு தானே, யாருக்கும் லீவ் வரல, கொஞ்சம் 5 நிமிஷம் போனால் கவலைப்படாதுங்க. லாஸ்ட் மினிட் டெலிவரன்ஸ் அப்படின்னா சில இடத்துல கடைசி நேரம் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். ஏதாவது நீ இதாக செஞ்சிருவியா அப்படின்னு பார்ப்பார். நீ கர்த்தரையே சார்ந்திருந்தா கர்த்தர் கிரியை செய்வார். பாருங்க, கத்திக்கும் எதுக்கும் நடுவில் ஆண்டவர் இடைப்பட்டார். எங்க பிட்வீன் நெக் அண்ட் நைஃப், கழுத்துக்கும் கத்திக்கும் ஓங்கிட்டான், ஆண்டவர் நிறுத்துங்கிறாரு. ஹல்லேலூயா. தம்முடைய நாமத்தை யெகோவா ஈரே என்று வெளிப்படுத்தினார். அங்கே 22ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அங்கே சாரிபாத் விதவை அங்கே சாக போகிறாள். கடைசி ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டு சாக போறா. அப்படி வருது. கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை அனுப்பி, நீ சாவ மாட்டப்பா, நீண்ட வருஷம் உயிரோடு இருப்பேன்னு ஆண்டவர் அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. கடைசி நேரம் ஒரு டெட் எட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த சாரிபாத் விதையும் பிள்ளையும் நாங்க கடைசி சாப்பாடை சாப்பிட்டு சாவ போறோங்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, பஞ்சம் முடிகிற வரைக்கும் குறைவே குறையாது. ஹல்லேலூயா. பாருங்க, அங்க ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். Sometimes God does miracles at the last minute, but we need to depend on Him, trust upon Him. இந்த இடத்துலையும் பாருங்க, பக்கத்தில் வந்துட்டான். பக்கத்தில் எகிப்தின் ராணுவம் சமீபமான போதுன்னு போட்டிருக்கு. They were very close. பக்கத்தில் வந்தோடனே ஆண்டவர் வழியை திறந்து விட்டுட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?